Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு இடியாப்பம் செஞ்சு காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. நார்மலாக நம்ம கடையில் விற்கிற பச்சரிசி மாவு வச்சு இடியாப்பம் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க பச்சரிசி வச்சு மாவு பண்ணி அதில் இடியாப்பம் பண்ணியிருப்போம். ஆனால் ரேஷனில் புழுங்கல் அரிசி வாங்கியிருப்போம், நிறையவே வாங்கியிருப்போம். அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு வெரைட்டியான சூப்பரான ரெசிபி தான் அந்த புழுங்கல் அரிசி வச்சு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் திருகி நல்லா இதை வாஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இதில் மண் தூசி இல்லைன்னா அழுக்கெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிவாக வர வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் அரிசி எடுக்கும்போதே அதில் கருப்பு அரிசிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இது போல் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கருப்பரிசியோடு சேர்த்து இது மாதிரி வாஷ் பண்ணி செய்யும்போது இடியாப்பத்தோட கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக மாவு அரைக்க முடியும். இப்போ இது மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா ஊறட்டும். இப்போ இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இது முழுமையாக ஊறி இருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை நல்லா விரிச்சிட்டு காய வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வெயில் கிடைக்கலன்னா ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சா ஒரு 5-6 மணி நேரம் காய வச்சாலே போதும். ஃபேன் காற்றுக்கு கீழே காய வச்சா 10 மணி நேரம் காய வைக்கணும். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாவை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லை, நல்லாவே ட்ரையாக இருக்குது. இந்த டைமில் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். பொதுவாக பச்சரிசி போல் புழுங்கல் அரிசி அந்தளவுக்கு ஈஸியாக அரைப்படாது. கொஞ்சம் ரவையாக குருணையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம இதை நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் அரைச்சி பண்ணணும். பாருங்கள், நான் சொன்னது போல் இது அந்தளவுக்கு அரைப்படலை. இப்போ இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு ஜலிக்கிற ஜல்லடை எடுத்துக்கோங்க. நல்ல பொடி கண்ணுடைய ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி இந்த மாவை சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதில் கப்பி மாதிரி நிறைய மாவு மீந்து போகும். அதை மறுபடிக்கும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், இவ்வளோ மாவு மீந்திருக்கு. இதெல்லாமே ரவையாக இருக்குது. இதை இப்போ மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இன்னுமே இது கொஞ்சம் குருணையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது இன்னும் நம்ம நைஸான பவுடர் மாதிரி ஆகலாம். அதுக்காக தான் நம்ம கடாயில் போட்டு இதை வறுத்துட்ருக்கோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மாவில் பண்ணக்கூடிய இடியாப்பமும் கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும். பாருங்கள், இது நல்லா வறுப்பட்டுருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துருக்கேன் கைவிடாமல். வறுத்த இந்த மாவை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த டைம் நீங்கள் அரைக்கும்போது இது கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா அரைப்படும். ஏன்னா நம்ம இதை அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு அரைக்கிறோம். அதனால் இது நல்லாவே அரைப்படும். நான் எப்போதுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது கஷ்டமான மெத்தடும் இல்லை, இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ நைஸான பவுடர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படியே பச்சரிசி மாவு பதத்துக்கு அந்தளவுக்கு பவுடராக இது இருக்கும். நீங்கள் பல்கில் இதே மாதிரி மாவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ அரைச்ச மாவை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 5 கிலோ 10 கிலோ அரிசியிலலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ குவான்டிட்டியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்லேயும் போட்டாச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இதே மாவில் நீங்கள் இடியாப்பம் மட்டும் இல்லை, முறுக்கு செய்யலாம், புட்டு செய்யலாம். சொல்லப்போனால் பச்சரிசி மாவில் செய்கிற இடியாப்பத்தை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவு வச்சுட்டு இடியாப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாவை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும்போது இது சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிக்கும். இது நல்ல ஒரு இடியாப்பம் மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இப்போ இது லேசாக கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு வருது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இடியாப்பம் பிழியிறது அளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்துகிட்டே இருந்தோம்னா மாவு ரொம்ப கொலக்கட்டை மாதிரி கெட்டியாயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு மூடிட்டு இது முழுமையாக ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவு பிழிய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. மாவு தயாராகிருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. லேசாக கையில் நெய் தடவிட்டு இது போல் பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இட்லி தட்டை ரெடி பண்ணிடலாம். அதில் நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் தடவணும்னு விருப்பம் இருந்தால் எண்ணெய் கூட நீங்கள் தடவலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம இடியாப்பத்தை டிமோல்டு பண்ணும்போது ஈஸியாக எடுக்க வரணும், அதுக்காக. இப்போ இந்த நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு சிலிண்டர் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இடியாப்ப உரலில் வச்சுட்டு பிழிஞ்சிடலாம். இந்த மாவு நம்ம பச்சரிசி மாவில் பிழியிற இடியாப்பம் மாதிரி ரொம்ப ஈஸியாக பிழிய முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிழிகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே மாவு நிரப்பியாச்சு. இப்போ இதை நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு இட்லி தட்டிலையும் இட்லி அளவுக்கு நீங்கள் இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இடியாப்பத்துக்குன்னே பிளேட் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு. அந்த பிளேட்டில் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா தோசை அளவுக்கு பெருசாக பிழியலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. எனக்கு இந்த இட்லி தட்டிலேயே பிழிஞ்சு பழக்கமாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க பிளேட்டை வச்சுருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இட்லி நம்ம வேக வைப்போம்ல, அதே போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும். இது நல்லா வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த இடியாப்பத்துக்கு கூட தேங்காய் பால் வச்சு தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிக்கோங்க. இது முழு தேங்காயும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு மூடி தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு இது போல் சில்லு மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு இது நல்லா வடிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னு சொல்லுவாங்க. இது நல்லா கெட்டியாக வரும். இந்த தேங்காய் சக்கையை மறுபடிக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு 2வது பால் எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டியாக வருது இந்த தேங்காய் பால். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. 2வது தேங்காய் பால் எடுத்துடலாம். மறுபடிக்கும் அதே சக்கையை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு
1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வடிகட்டினோம்ல அதே போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த தேங்காய் பால் கூட 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் இதில் ரொம்ப கம்மியாக தான் ஸ்வீட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக தித்திப்பாக சாப்பிட்ணுன்னா 1/4 கப் வரைக்கும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். இப்போ இந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துட்டு அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் இடியாப்பமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது சூடாக இருக்கும்போதே இதில் கை வச்சோன்னா லேசாக வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக டெக்ஸ்சரோடு இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட போகிறோம். தேங்காய் பால் வந்து இந்த இடியாப்பத்துக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே மாவு வச்சு நம்ம முறுக்கும் செய்யலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். முறுக்கு மட்டும் இல்லை, புட்டு கூட இதில் செய்யலாம். புட்டு, முறுக்கு இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் வச்சு என்னென்ன ஐட்டம் செய்ய முடியுமோ அது எல்லாமே ஃப்யூச்சர் வீடியோஸில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.